தாராபுரத்தில் தொழில் முனைவோர்களுக்கு திமுக கருத்தரங்கு, கோரிக்கைகள் விரைவில் தீர்வு காணப்படும். அந்தியூர் செல்வராஜ் உறுதி. திருப்பூர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புறவழிச்சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் மற்றும் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறியும் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக துணை பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அந்தியூர் ப. செல்வராஜ், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான மு. பி. சாமிநாதன், மனிதவள மேலாண்மை துறை அமைச்சரும் மகளிரணி துணை செயலாளருமான என். கயல்விழி செல்வராஜ், இளைஞரணி துணை செயலாளரும் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினருமான கே. இ. பிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர். கூட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், இந்நாள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தொழிற்சாலை உரிமையாளர்கள், சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தாராபுரம் பகுதியில் புதிய தொழில்கள் தொடங்குவது, ஏற்கனவே இயங்கி வரும் தொழில்களை மேம்படுத்துவது, தொழில் முனைவோர்கள் எதிர்நோக்கும் நீதி பற்றாக்குறைக்கும், கட்டமைப்பு வசதிகள், அரசு அனுமதி தொடர்பான சிக்கல்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. சிறு தொழில்களுக்கு அரசின் சலுகைகள் மற்றும் புதிய தொழில் கொள்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. தொழில் முனைவோர்களுக்கு அரசு முழு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அவர்களின் கோரிக்கைகள் கட்டாயம் பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்தியூர் செல்வராஜ் உறுதியளித்தார். இதில் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க மாநில தலைவர் காளிமுத்து, உப்பாறு அணைக்கு அமராவதி அணையில் இருந்து புதிய கால்வாய் வழித்தடம் அமைத்து ஆண்டு முழுவதும் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதற்கு கொங்கு நாடு மக்கள் கட்சியை சேர்ந்த ஈஸ்வரன், தற்போதைய அரசு ஆணையின் கொள்ளளவை உயர்த்தும் வகையில் தண்ணீர் வழங்கியுள்ளதாகவும், நீர்ப்பாசன பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார். பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் சார்பில் NAH சுலைமான் பேசுகையில், தாராபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மேம்பாலத்தை உளவாடி சாலை முதல் ஆலங்கியம் ரவுண்டானா சிக்னல் வரை நீடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நல்லத்தங்கால் ஓடை அணைக்கு அமராவதி ஆற்றில் இருந்து ஆண்டுதோறும் தண்ணீர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மூலனூர் ஒன்றிய திமுக செயலாளர் துரை தமிழரசு கோரிக்கை வைத்தார். இதற்கு அப்பகுதி விவசாயிகள் ஆதரவு தெரிவித்தனர். கிறிஸ்துவ அமைப்புகள் சார்பில் பேசுகையில், தேவாலயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கல்லறை தோட்டங்கள் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரினார்கள். இதை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் தெரிவித்தார். தொடர்ந்து சுல்தான் ஜமத் பெரிய பள்ளிவாசல் முத்துவள்ளி அரசு உதவி பெறும் மதசார் முன்பல்ல அசன்பு பள்ளிக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும், பள்ளி கட்டிட விரிவாக்கத்திற்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். கபூர்தான் பகுதியில் செட் அமைத்து தர வலியுறுத்தினார். பெரிய பள்ளிவாசல் ஹசரத் உரையாற்றுகையில், உலா மக்களுக்கு அரசு பல நலத்திட்டங்களை வழங்கி வருவதாகவும், மாதந்திர ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஏழ்மையில் உள்ள உலா மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் வீடுகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அனைத்து கோரிக்கைகளுக்கும் பரிசீலனை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் தெரிவித்தார். இறுதியாக தாராபுரம் பகுதியில் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும், புதிய தொழில்கள் உருவாக்குவதும் பழைய தொழில்கள் புதுப்பிக்குவதும் அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர்கள் தெரிவித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன். தமிழகத்தில் இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பரப்புரை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மேற்கு மண்டலத்தில் 19வது தொகுதியாக தாராபுரம் தொகுதியில் இன்றைக்கு நம்முடைய மாநில துணை பொதுச் செயலாளர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் மு. பி. சாமிநாதன் அவர்கள் தலைமையிலும், மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய பத்மநாபன் அவர்கள் முன்னிலையிலும், மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு கயல்விழி செல்வராஜ் அவர்களுடைய முன்னிலையிலும், மற்றும் கழக முன்னோடிகள் அத்தனை பேருடைய முன்னிலையிலும் இந்த சிறப்பான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தாராபுரம் பகுதியில் இருக்கின்ற அனைத்து பகுதியிலும் இருக்கின்ற தொழில் முனைவோர்கள், தொண்டு நிறுவனங்கள், சமூக அமைப்புகள், பல்வேறு தொழில் முனைவோர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்தார்கள். குறிப்பாக அடிப்படை உரிமைகள், அதே மாதிரி தனியார் பள்ளி கல்வி நிறுவனங்களுடைய கட்டமைப்புகள் போன்றவற்றுக்கு உதவியிட வேண்டும் என்றும், அதே மாதிரி தாராபுரம் நகரத்தில் போக்குவரத்து
மற்றும் ஜமாத் போன்ற பள்ளிவாசல்களில் ஏற்படுகின்ற சில சீரமைப்புகள் மற்றும் பல்வேறு துறைகளின் சார்பாக கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டார், 2 அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள். எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு தேர்தல் அறிக்கையில் இந்த கருத்துக்களை எல்லாம் சேர்ப்பதற்கு இன்றைக்கு தலைமை கழகம் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆணையிட்டிருக்கின்றார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு நடைபெற்றது. மிக சிறப்பான முறையில் இதில் எல்லா சமூக அமைப்புகளும், தொழில் முனைவோர்களும், தனியார் கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். குறிப்பாக விவசாய பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். கண்டிப்பாக வருகின்ற 2026ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலை ஒட்டி இந்த கருத்து கணிப்பு கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இங்கே கொடுக்கப்பட்ட மனுக்கள் அனைத்தையும் தேர்தல் தலைமை கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டு தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பல்வேறு கோரிக்கை மனுக்களின் அடிப்படையில் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதே நேரத்தில் உப்பார் அணையிலிருந்து சில உபரிநீர் காலங்களில் ஏற்படுகின்ற அந்த உபரிநீரை கடைக்கோடி பகுதிகளுக்கும் தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அது குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக அதனுடைய கருத்துக்களை எடுத்துரைக்கின்றார்கள். கண்டிப்பாக இந்த நிகழ்வில் விடுத்த அத்தனை கோரிக்கைகளும் தலைமை கழகத்தில் கொடுக்கப்பட்டு தேர்தல் அறிக்கையில் சேர்க்கப்படும் என்பதை பணிவன்போடு இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் எல்லா சட்டமன்ற தொகுதிகளையும் விட இன்றைக்கு தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தலைமைத்துக்கு அமைச்சர் அவர் பதில் சொல்வாருங்க. அதெல்லாம் தலைமை கழகம் அது விஜய் இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இளைஞர்களாக ஒரு பக்கம் இருக்காது சொல்லியிருக்காங்க. அது குறித்து அதே அமைச்சர் தான் சொல்வார். சொல்றது அவங்க தங்களுக்கு சொல்றாங்க. எப்போ வரைக்கும் சொல்லுவாங்க? ஓட்டு எண்ணி முடியும் வரைக்கும் சொல்ற கருத்து அந்த டைலாக் தேர்தல் வந்தா அப்புறம் எண்ணி முடிச்ச பிறகு அப்புறம் நாங்கள் வந்து ஏமாற்றிப்பாங்க. இது சகஜம் நடக்க போகிறது. ஏறி வீட்டாளங்க எப்பவுமே வீட்டுக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க. அது அவங்க விருப்பம் சார். அது வந்து அவங்க கொடுக்குறாங்க, வாய்ப்பு இருக்குது, கொடுக்குறாங்க, மக்கள் அதை வாங்கிக்கிட்டு அடிக்கடி வந்து தாராபுரத்தை வந்து பள்ளி மாவட்டம் சொல்றாங்க. அது சாத்தியங்களா? முதலமைச்சர் முடிவு எடுப்பாங்க.